வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த தோட்டத்தில் வந்து நான் பூசணி கண்டு வச்சேன். நான் ஒரு 2-3 கண்டு வச்சேன். நான் அந்த கண்டு வந்து இப்போ எப்படி நிற்கிது, அது இந்த வளர்ச்சி தன்மை என்ன காய்ச்சிருக்கோ அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கோ. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இதுதான் இந்த தோட்டம். பாருங்க, இந்த தோட்டத்தில் வந்து நான் சாம்பிளுக்கு பூசணி, பெரிய பூசணி, சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க, அது போட்டு நான் அனுப்பேன். இந்த மார்ச் மாதம் தான் நட்டேன் நான். இதில் வந்து பாருங்க சொன்னால் நல்ல வடிவாக எல்லாம் வளர்ந்து நிற்கிது. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பூசணி, இதில் ஒரு பூசணிக்காக கிடக்குது. மற்ற நிறைய வந்து பிஞ்சுகள் எல்லாம் வந்தது அந்த பூச்சியோ வண்டுகள் அடிச்சதுன்னா அழுகி போச்சு. நான் இந்த முறை இது என்னென்னு சொன்னால் ஒரு சாம்பிளுக்கு தான் சும்மா போட்டு பார்த்தேன். நான் பூடைக்கு வந்து கொஞ்சம் எரு போட்டுவிட்டு அதுக்கு போட்டுவிட்டு தண்ணி ஊற்றினான். அப்புறம் எனக்கு பெய்த மழை வந்து எனக்கு நல்ல ஒரு சாதகம் அமைச்சதால் இந்த கொடி வந்தது. ஆனால் 2 காய் தான் அதில் இருக்கு போல் நடக்குது. நிறைய பிஞ்சுகள் கிடந்தது. இங்கால இந்த பூச்சி அடித்தபடியாக அது வந்து இல்லாமல் அழுகிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த முறை போட்டு பார்த்தேன். ஆனால் சக்ஸஸாக வந்திருக்குது. இந்த மாதிரிக்கு நான் வந்து பாருங்க பெரிய அளவில் இந்த காணிக்க செய்வேன். இது இதில் ஒன்று வந்திருக்குது. இந்த பூசணி வந்து அழுகிட்டுதா, இது பாருங்க பூச்சி அடிச்சிட்டு, பூச்சி தான் அடிச்சிட்டு. இதில் ஒரு பூசணிக்காய் பூச்சி அடித்து போட்டுது. நல்ல மண்படம் இப்போ போட்டால் வரும் போலாம் கிடக்குது. இதுதான் இந்த பூசணி தோட்டம். இதில் ஒரு காயும் கிடக்காரு. இதில் ஒரு காய் பரவாயில்லை, சும்மா போட்டு நான் வந்தால் வருதுன்ட்டு சொல்லி ஒரு 3 காய் இப்போ பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு காய் அழுகி போச்சுது. பரவாயில்லை, இந்த மாதிரிக்கு வந்து வெப்பம் நல்ல வடிவாக பூசணி வைக்கிறோம். நல்ல ஒரு அறுவடையை செய்கிறோம். பூசணி வைக்கிறது தொடர்பான அனுபவங்கள் அறிவுகள் இருந்தால் எனக்கு தாங்கும், அது பிரயோசனப்படும் எனக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோட நிப்பாண்ட போகிறேன். பார்ப்போம், அதுக்குள்ளே போய் பார்ப்போம் இருக்காண்டு காயம். இல்லை, இஞ்சிதான் கிடக்கு. இந்த பூசணி தோட்டத்தில் உள்ள பூசணிக்காயில் வந்து ஆய போகிறேன், அறுவடை செய்ய போகிறேன். ஏன்னா இதை பிடிக்க விட்டோம்னு சொன்னால் யாரும் கொண்டு போடுவாங்க. ஏற்கனவே இதில் கிடந்த 2-3 காணையில் இப்போ கிடங்கிறத பிடுங்க போகிறேன். வாங்க இந்த பூசணி அறுவடையை பார்ப்போம்.
பூசணிக்காய் பிடிங்கிட்டேன்னு பாருங்கள். இது இயற்கையான முறையில் எதுவித ரசாயன உரங்களும் பயன்படுத்தாமல் அறுவடை செய்யப்பட்டது. பாருங்கள் நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு. ஆனால் தண்ணியும் பிள்ளையில ஒன்றும் பிள்ளையில பாருங்கள். நல்ல பூசணிக்காய் ஒன்று பிடிங்கிட்டேன். பூசணிக்காய் இது வந்து அழுகி போச்சு, புழு அடித்து போட்டுது. இது சரி வராத. அடுத்து ரெண்டாவது இதுவும் சாதா வந்து இதில் புழு அடிச்சிருக்கு பாருங்க. 2 பூசணிக்காய் அப்படிங்கிட்டு. பாய், நன்றி.